வணக்கம். ட்ரேடிங்ல ஜெயிக்கணும்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த விளக்கம் உங்களுக்கு தான். உண்மையான வெற்றிங்கிறது உங்க ஸ்ட்ராட்டஜில இல்ல, உங்க மனசை நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றீங்கன்றதுல தான் இருக்கு. வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு சிம்பிளான கேள்வி. ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க? அது மார்க்கெட்டா? இல்ல பெரிய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸா? இல்ல உங்க புரோக்கரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க. உங்க உண்மையான எதிரி சந்தையோ இல்ல வேற யாருமோ இல்ல, அது நீங்க தான். உங்க மனசுக்குள்ள நடக்கிற போராட்டம் தான் உங்களுடைய வெற்றி தோல்விய முடிவு பண்ணுது. உங்க உணர்ச்சிகள் தான் உங்க உண்மையான எதிரி. ட்ரேடர்ஸை காலி பண்ற ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுவும் நமக்கு தெரியாமலேயே நம்மள காலி பண்ணிடும். சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லலாம். அதுதான் பயமும் பேராசையும். இப்ப இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. பயம் ஒரு பக்கம், பேராசை இன்னொரு பக்கம். பயம் என்ன பண்ணும்? ஒரு சூப்பரான என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும். ஆனா நீங்க தயங்கிட்டே இருப்பீங்க. ஐயோ நஷ்டமாயிடுமோன்னு. ஒருவேளை ட்ரேட் எடுத்து லாபம் வந்தா கூட அந்த லாபம் போயிடுமோன்ற பயத்துல சீக்கிரமாவே வித்துருவீங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்காக ட்ரேட் பண்ணாம நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்காக ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போ பேராசைய பாருங்க. அது அப்படியே உல்டா. ராக்கெட் மாதிரி ஏறுற ஸ்டாக்கை பார்த்து பின்னாலேயே ஓட வைக்கும். இன்னும் கொஞ்சம்னு சொல்லி உங்க ஸ்டாப் லாஸே மதிக்க விடாது. மொத்தத்துல ரிஸ்க்னே ஒன்னு இருக்கிறதே மறக்கடிச்சிடும். இது நம்மள நிறைய பேர் செஞ்சிருப்போம் இல்லையா? ஒரு ட்ரேட்ல நஷ்டம் வந்தோனே கோவத்துல எப்படியாவது இந்த பணத்தை திரும்ப எடுத்தே ஆகணும்னு அடுத்தடுத்து ட்ரேட் பண்ணுவோம். இதுக்கு பேரு தான் ரிவெஞ்ச் ட்ரேடிங். இது ஒரு பிளானே இல்லாத சூதாட்டம். இது ஒரு நச்சுவட்ட மாதிரி உங்களை இன்னும் பெரிய நஷ்டத்துக்குள்ள தான் தள்ளும். சரி, ஏன் நம்ம இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் மாதிரி தப்பெல்லாம் பண்றோம்? இதுக்கு காரணம் வெறும் டிசிப்ளின் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல. உண்மையில நம்ம மூளையோட வடிவமைப்பே அப்படிதான் இருக்கு. ஆமா, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நீங்க ஒரு ட்ரேட்ல நஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க மூளைக்கு அது ஒரு சிங்கம் உங்களை துரத்துற மாதிரி ஒரு ஃபீல். அது ஒரு உயிருக்கே ஆபத்தான விஷயம்னு எடுத்துக்கும். உடனே நம்ம மூளையில இருக்கிற பல்லி மூளைன்னு சொல்ற ஒரு பழமையான பகுதி ஆக்டிவேட் ஆகி யோசிக்கிற மூளையை ஷட் டவுன் பண்ணிடும். ஹார்ட் பீட் அதிகமாகும், கை வேர்க்கும், பகுத்தறிவு போயிடும். இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம மூளை வேகமா முடிவெடுக்க பயன்படுத்துற சில ஷார்ட்கட்ஸ். இந்த ஷார்ட்கட்ஸ் அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா ட்ரேடிங்ல இதே ஷார்ட்கட்ஸ் தான் நம்மள பெரிய ஆபத்துல மாட்டிவிடும். இத ஜெயிக்கிறது தான் ஒவ்வொரு ட்ரேடருக்கும் இருக்கிற பெரிய சவால். உங்க அக்கவுண்ட்டை காலி பண்ணக்கூடிய இந்த 3 விஷயங்களை பாருங்க. முதல் விஷயம் ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஒரு ஸ்டாக் வேகமா ஏறுதுன்னா அது ஏன் ஏறுதுன்னு கூட யோசிக்காம அந்த வாய்ப்பு நம்மளை விட்டு போயிடுமோன்ற பயத்துல போய் வாங்குறது. ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் பயாஸ். நீங்க ஒன்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்க முடிவுக்கு சப்போர்ட் பண்ற நியூஸை மட்டும் தேடி படிப்பீங்க. அதுக்கு எதிரான எல்லா சிக்னல்ஸையும் கண்டுக்கவே மாட்டீங்க. கடைசியா லாஸ் அவர்ஷன், அதாவது நஷ்டத்தை ஏத்துக்கவே முடியாத மனநிலை. ஒரு சின்ன நஷ்டத்தோட வெளியே வர்றதுக்கு பதிலா அது பெரிய நஷ்டமா மாறுற வரைக்கும் அதையே புடிச்சிட்டு தொங்குறது. ஏன்னா தோத்துட்டோன்னு ஒத்துக்க மனசு வராது. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பார்த்துட்டோம். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? தீர்வு ரொம்ப சிம்பிள். அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சரி, அதை செயல்படுத்த தேவையான ஒரே மாஸ்டர் கீ இந்த ஒழுக்கம் தான். இந்த வரிகளை நல்லா கவனிங்க. உங்ககிட்ட உலகத்திலேயே பெஸ்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். ஆனா அதை ஃபாலோ பண்றதுக்கான ஒழுக்கம் உங்ககிட்ட இல்லனா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு வேஸ்ட் பேப்பர் தான். ஜெயிக்கிறதுங்கிறது நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றதுல இல்ல, நீங்க என்ன செய்றீங்கன்றதுல தான் இருக்கு. இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒழுக்கம்ங்கிறது சிலருக்கு மட்டும் பிறப்பிலே வர குணம் கிடையாது. அது ஒரு ஸ்கில். எப்படி ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செஞ்சு தசைகளை உருவாக்குறோமோ அதே மாதிரி தொடர்ச்சியான பயிற்சி மூலியமா யார் வேணும்னாலும் இந்த ஒழுக்கத்தை உருவாக்க முடியும். சரி, அந்த ஒழுக்க தசையை எப்படி உருவாக்குறது? அதுக்காக நீங்க உடனே பயன்படுத்த ஆரம்பிக்கிற மாதிரி சில பிராக்டிக்கலான டூல்ஸ் இருக்கு. அத பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். இதோ உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு டூல் கிட். முதல்ல 3 செகண்ட் பாஸ். அதாவது அந்த பை இல்ல செல் பட்டனை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி 1, 2, 3ன்னு மனசுக்குள்ள எண்ணுங்க. இந்த சின்ன கேப் உங்க எமோஷனல் வேகத்தை குறைச்சு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கும். அடுத்து மூச்சு பயிற்சி. டென்ஷனா ஃபீல் பண்ணும்போது மெதுவா மூச்சை உள்ளே இழுத்து அதை விட மெதுவா வெளியே விடுங்க. இது உங்க நர்வஸ் சிஸ்டத்தை உடனே அமைதிப்படுத்தும். அப்புறம் ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க. உங்க ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றீங்களான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. கடைசியா ஒரு டைரியில உங்க ட்ரேடிங் உணர்ச்சிகளை எழுதுங்க. நீங்க செஞ்ச தவறுகள்ல இருந்தும் வெற்றிகள்ல இருந்தும் கத்துக்க இது ஒரு பவர்ஃபுல்லான வழி. இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு உணர்ச்சி வசப்படுற ட்ரேடர்ல இருந்து ஒரு ஒழுக்கமான பிளான் பண்ணி செயல்படுற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா எப்படி நம்மள நாமளே மாத்திக்கிறது?
இந்த ஒப்பீடு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. இடது பக்கம் இருக்கிற சூதாட்டக்காரரை பாருங்க. மார்க்கெட்டோட ஒவ்வொரு அசைவுக்கும் அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணுவாரு, இமோஷனலா இருப்பாரு, அதிர்ஷ்டத்தை நம்புவாரு. இப்போ வலது பக்கம் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட பாருங்க. அவர் பிளான் பண்ணி செயல்படுவாரு, ஒழுக்கமா இருப்பாரு, சரியான வாய்ப்பு வர்ற வரைக்கும் பொறுமையா காத்திருப்பாரு, லாங் டேர்ம்ல யோசிப்பாரு. நீங்க இதுல யாரா இருக்க விரும்புறீங்க? இந்த அடையாள மாற்றம் தான் உண்மையான வெற்றிக்கான வழி. ஆக இந்த விளக்கத்தோட இறுதியில நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி இதுதான். பாருங்க, மார்க்கெட் எப்பவுமே குழப்பமா தான் இருக்கும். ஏறும் இறங்கும். அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்களும் அந்த குழப்பத்தோட ஒரு பகுதியா இருக்க போறீங்களா? இல்ல நீங்க அமைதியா, தெளிவா, ஒழுங்காமா இருக்க போறீங்களா? அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு. முடிவு உங்களோடையது.